Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தா புது கிஃப்டட் பசங்க எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றத நம்ம பழைய கிஃப்டட் பசங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை விட முக்கியமா அப்படி ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதே கான் தான்றத நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா கான் வந்து அந்த லிக்விடை கையில வச்சு பார்த்துட்டு இருந்தான் இல்லையா? ஸோ அப்படி அவன் பார்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு மான் வரா. அவளை பார்த்ததுமே இவனும் அந்த லிக்விடை மறைச்சிட்டு ஆனாலும் இவன் ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மான் கேட்குறா, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, நீ ஏன் இங்கே வந்து தனியாக நின்றுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, சும்மா தான் இந்த ஒர்க் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். உடனே அவளும் கேட்குறா, இல்லை ஏதோ நீ மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல அதை என்கிட்ட சொல்லு, நம்ம 2 பேரும் தானே 1 இயராக கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும், ஸோ நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன்ற மாதிரி அவன் சமாளிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு மான்மையை விட்டுட்டா. உடனே கேட்குறான், ஆமா நம்ம பசங்க எல்லாருமே ஏதோ வைரஸை பற்றி பேசிட்டு இருந்தாங்களே, அது என்னாச்சு, எதுவும் கண்டுபிடிச்சிங்களா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, ஆனால் புதுசாக வந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்றது தெரிய வருது, பட் அதை யார் பண்ணியிருப்பான்றதை தான் கண்டுபிடிக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு இங்கே கான் சிரிக்கிறான் பாருங்க, ஒரு மாதிரி வில்லத்தனமா பயங்கரமா அப்படியே உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. மான்மே பெருசாக எடுத்துக்கல, சரி ஓகே நான் கிளாஸ்க்கு போகிறேன், நீ அப்புறமா வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே இப்போ கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஜேட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு மிஸ் டாரினை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருக்கான். அவங்களுமே வந்துட்டு இவனுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல, அதாவது ஜேடோட அப்பாவுக்கு வந்து இவங்களை நல்லா தெரியும் போல, அதனால அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவன் டென்ஷன் ஆகுறான். ரொம்ப நடிக்காதீங்க, ஏதோ நீங்களும் என் ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி என் முன்னாடி நீங்கள் சீன்லாம் போட தேவையில்ல, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறேன், அந்த வைரஸை நீங்கள் ஏன் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறான். உனக்கு எப்படி அதை பற்றி தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் எங்களுக்கு தெரியும், சொல்லுங்கள் அந்த வைரஸை ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன மறைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது சாரி ஜெட், என்னால் அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, அது மினிஸ்ட்ரிக்கும் எங்களுக்கும் உள்ள சீக்ரெட், ஆனால் அதை நான் வேணும்னே இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்லாம் நினைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, ஆனாலும் இப்போ அதுதான் நடந்துருச்சுல்ல, புது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, அப்படி பார்த்தா இந்த வைரஸை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்ததே நீங்க தானே, ஸோ அதுக்கான பொறுப்பு நீங்க தானே ஏத்துக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு பொறுப்பை நான் ஏத்துக்கணுமா இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்கணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் டென்ஷன் ஆகுறான், என்ன சொல்றீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க, ஆமா அன்னைக்கு நீங்க தான் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் அன்னைக்கு ஏதேதோ பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்கூலையே ஒரு மாதிரி கலவரமா ஆக்கி விட்டீங்க, அந்த டைம்ல தான் யாரோ எனக்கே தெரியாம என் ரூம்ல இருக்க அந்த வைரஸை எடுத்துட்டு போயிருக்காங்க, ஸோ அப்படி பார்த்தா அதுக்கெல்லாம் ஒரு வகையில நீங்க தானே காரணம்ன்ற மாதிரி சொல்ல, என்ன தப்பெல்லாம் இப்போ நாங்க தான் பண்ணோம், அதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லிட்டு எல்லா பழியும் எங்க மேல திருப்பி விட பாக்குறீங்களான்ற மாதிரி கேட்க, நான் உங்க எல்லாரையும் எல்லாம் குத்தம் சொல்லல, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நீங்க எல்லாருமே பேங்க் சொல்றதை மட்டும் தான் கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் தானே உங்க கேங்குக்கே லீடரு, ஸோ ஒரு வகையில பார்த்தா இந்த தப்புக்கெல்லாம் காரணம் அவன் தான் சொல்லிட்டு இவங்க பேங்க் மேல பழிய போட பார்க்க ஜே டென்ஷன் ஆகுறான். நீங்க நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் இது போல தப்பெல்லாம் பண்ண மாட்டான், அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, நானும் அதை தான்ப்பா சொல்றேன், இதுல சம்பந்தம் அவன் டைரக்டா பட்டிருக்கான்னு நான் சொல்லல, ஆனா அன்னைக்கு நீங்க அவசரப்பட்டு இந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் அப்போ பண்ண இந்த சம்பவத்தினாலதான் இப்படி ஒரு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவன் எதை பத்தியுமே யோசிக்காம கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஏதோ ஸ்கூலுக்கு நல்லது பண்ண போறோன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ண போய் தான் இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு. ஸோ அதை வச்சே யோசிச்சு பாரு, உனக்கே புரிய வரும்ன்ற மாதிரி இவன் மண்டியை கழுவிட்டு இருக்காங்க. ஜேடு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு லைட்டா கொஞ்சம் யோசிக்க வர ஆரம்பிச்சுட்டான். இவங்களும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, நீ ஏன் நல்லா யோசி, உங்க கேங்குக்கு லீடரா இருக்க தகுதி அந்த பேங்குக்கு இருக்கா இல்ல உனக்கு இருக்கான்றத பத்தி நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு எல்லாமே புரிய வரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே பேங்குக்கு அகேன்ஸ்டா இவனை திருப்ப பார்த்துட்டு இருக்காங்க போல. இவனுமே அதெல்லாம் கேட்டு யோசிச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா சார் போம் வந்து பிரின்சிபல் கிட்ட அந்த வைரஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. சார் புது கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றது, ஏன்னா அந்த வைரஸால வர சிம்டம்ஸ்க்கு தான் நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த வைரஸ் அழிக்கணும்னா நம்ம வேற ஏதாச்சும் தான் யோசிச்சு ஆகணும், அதுக்குள்ள பசங்களுக்குலாம் ஏதாச்சும் ஆகிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அந்த சிம்டம்ஸ் அதிகமா ஆக ஆக வீக்கா இருக்க பசங்க எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்படுவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா உள்ள பார்த்தா கதவு திறந்துட்டு பேங் வரான். சார் பார்த்ததுமே சொல்றாரு, பேங் பேசிட்டு இருக்கோம்ல நீ என்ன இப்படி வர, போ எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி அனுப்பும்போது எனக்கு நல்லா தெரியும் ஸ்கூல்ல பசங்க எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அது உண்மைதானேன்ற மாதிரி கேட்க, இதுக்கு இப்ப டைம் இல்ல, நீ வெளியே போ நான் அப்புறமா வந்து பேசுறேன்ற மாதிரி சார் போகும் பார்த்தா அவனை வெளியே அனுப்புறதுலே இருக்காரு. ஆனாலும் இவன் விடுற மாதிரி இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த வைரஸை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்ததே மிஸ் டாரின் தான்ற மாதிரி சொல்ல, சார் போம் இதை கேட்டு உடனே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா பிரின்சிபல் வந்து பெருசா அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்கல, ஏன்னா அவருக்கு தான் ஆல்ரெடி அது தெரியுமே, ஸோ அவர் ரொம்ப கேஷுவலா தான் நின்றுட்டு இருக்காரு. நீ நினைக்கிற மாதிரி மிஸ் டாரின் அந்த வைரஸை பசங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கல, அவங்க அந்த வைரஸை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்ல, இவனுக்கு அதை கேட்டோன்னே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியுமா,
அவங்க இந்த ஸ்கூலுக்குள்ள வரும்போதே கூட ஒரு வைரஸையும் கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் நீங்க எதுவுமே பண்ணாம இருந்திருக்கீங்கல்ல, ஏன் எதுவுமே நீங்க ஆக்ஷன் எடுக்கலன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இது எனக்கும் மினிஸ்ட்ரிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை, அதுக்குள்ள சின்ன பசங்க நீங்க யாரும் வர வேண்டாம். ஏன்னா அப்படி வந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதுலாம் புரியாது. தேவையில்லாம இந்த வைரஸை பத்தி நீங்க எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா சீக்கிரமாவே இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணது யாருன்றத நான் கண்டுபிடிக்கிறேன். சார் போமுமே அங்க அஃபெக்ட் ஆகியிருக்க பசங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பத்தி பார்த்துப்பாரு. ஸோ இதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உனக்கே நல்லா தெரியும், கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஸோ நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணான்ற மாதிரி பிரின்சிபல் பார்த்தா பேங்க் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பேங்குமே புரிஞ்சுக்கிறான், ஏன்னா அவனுக்கும் நல்லா தெரியும்ல, பிரின்சிபல் வந்துட்டு என்னதான் கெட்டவரா இருந்தாலும் அவருக்கு முக்கியமே அந்த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் தான்றது இவனுக்கும் நல்லா தெரிஞ்சதுனால எதுவுமே பேசல. உங்களுக்கு ஏதாச்சும் என்னோட ஹெல்ப் தேவைப்படுமா, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்ற மாதிரி கேட்கும்போது பிரின்சிபல் உடனே நீ எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான்டா, வெளியே போன்ற மாதிரி சொல்லி அவனை அனுப்பி விட்டுடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, இந்த விஷயம் வந்து இப்ப வெளியே அடுத்து யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால சார் போம் வந்துட்டு அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது பசங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணி இது போல இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தனித்தனியா அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பிரின்சிபலும் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட பேசி அவங்க மேல இவருடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி உங்க பசங்களுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க எல்லாருமே நார்மலா சீக்கிரமா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம கிஃப்டட் பசங்களுக்கும் தெரிய வருது. மான்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாஃப்ஸோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட அந்த பிரின்சிபல் சூப்பர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் பண்றது மூலமா அவங்க இந்த விஷயத்த வெளியே போக விடாம மறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் தப்பு இல்ல. இதை எதிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், அவர் எல்லாமே கரெக்டா தானே பண்ணிட்டு இருக்காரு, ஜஸ்ட் அவர் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் மட்டும் பண்ணா போதுன்ற மாதிரி பேங்க் சொல்றான். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பிரின்சிபல் பக்கம் நிக்க போறோமான்ற மாதிரி கேட்கும்போது, யார் அப்படி சொன்னா, அதெல்லாம் கிடையாது. என்னதான் நம்ம பிரின்சிபலுக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்கறதா இருந்தாலும் இந்த விஷயத்துல அவர் பண்றது கரெக்ட் தானே. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா மத்த பசங்க எல்லாருமே இன்னும் அதிகமா டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் அவர் இதை பண்ணிட்டு இருக்காரு, அதுதான் அவருடைய வேலையும் கூடன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்ன்ற மாதிரி எல்லாரும் கேட்கும் போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அமைதியா இருப்போம், அவர் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டா நம்ம பண்ணுவோன்ற மாதிரி பேங்க் சொல்லும் போது ஓமோ அதே தான் சொல்றான். எனக்கும் அதுதான் கரெக்ட்னு தோணுது. ஏன்னா பிரின்சிபல் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதான் கரெக்டா இருக்கு. சோ நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள போவாம தள்ளி இருக்கிறது தான் நம்மளுக்கும் சேஃப். எதுவுமே பண்ண வேண்டாம், அமைதியா விட்டுருவோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த விஷயத்துல நம்மளும் சம்மந்தப்பட்டிருக்கோன்ற மாதிரி வேவ் சொல்றான். எல்லாரும் அப்படியே அந்த பக்கமா திரும்பி பாக்குறாங்க. நீ என்னடா புது கதையை ஆரம்பிக்கிற, என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும் போது அந்த மிஸ் டாரினோட லேப்டாப் இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அந்த உடஞ்சு போன லேப்டாப் அதுதான் காட்டிட்டு இருக்கான். மிஸ் டாரினோட ரூம்ல சிசிடிவி கேமராவை நம்ம ஸ்கூல்ல இருந்து செட் பண்ணல, ஆனா அதுக்கு பதிலா அவங்களே தனியா பர்சனலா அவங்களுடைய ரூம்ல ஒரு சிசிடிவியை செட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது மூலியமா இது போல பசங்க யாரோ வந்து அவங்களோட லாக்கர்ல இருக்க பொருளை எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தான் நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியை தான் காட்டிட்டு இருக்கான். அதை ஏன் பார்க்கணுன்ற மாதிரி பசங்கள்லாம் கேட்கும்போது, நல்லா பாருங்க உங்களுக்கே புரியும்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அதுல பார்த்தா அந்த பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடந்த அன்னைக்கு தானே ஏதோ ஒரு பசங்க வந்துட்டு அவங்க ரூம்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்படி பசங்க வரும்போது அவங்க ரூமை உடச்சிட்டுலாம் உள்ள வரல, ஜஸ்ட் அப்படி கதவை ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ள வராங்க. இதை வந்து மான் கரெக்டா நோட் பண்ணிட்டா. என்ன பசங்க டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வராங்க, எப்படி அவங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது அதுதான் அங்க விஷயமே. அன்னைக்கு பிளேஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்போது நான் தான் நம்ம எல்லாருமே எல்லா ரூம்குள்ளயும் போயிட்டு வரதுக்கான ஆக்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரோட ஓல்டு பாஸ்வேர்டையும் ஹேக் பண்ணி புதுசா ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பாஸ்வேர்டை தான் அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நான் சென்ட் பண்ணிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கறான். அன்னைக்கு கூட பெருசா ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி அனுப்பியிருப்பான் இல்லையா, ஹோம்லாம் கூட அந்த பாஸ்வேர்டை பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இதை எப்போ மனப்பாடம் பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்டு இருந்திருப்பானே, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். ஹோம்க்குமே அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அப்படி பார்த்தா அப்போ நீ என்ன சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும்போது கரெக்ட், அன்னைக்கு மிஸ் டாரின் ரூம்குள்ள போன பசங்களும் நம்ம செட் பண்ணி வச்சிருந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் உள்ள போயிருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த கல்பிரேட் வேற யாரும் இல்ல, நம்மள யாரோ ஒருத்தன் தான். நம்மள யாரோ ஒருத்தர் அந்த பாஸ்வேர்டை அவங்க கிட்ட சொல்லி தான் அவனுங்க மிஸ் டாரினோட ரூம்குள்ள இருந்து அந்த வைரஸை வெளியே எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஸோ இப்போ கல்பிரேட் நமக்குள்ள ஒருத்தன் தான்ற மாதிரி இவன் கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்ல பசங்க எல்லாருமே இதை கேட்டு உடனே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஒருத்தரையும் பாத்துக்கிறானுங்க, ஏன்னா எல்லாரு மேலேயும் டவுட் வரும்ல. ஸோ கரெக்டா யாருன்றது தெரியாம எல்லாரும் ஒரு மாதிரி சந்தேகமாவே எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா வேவ் விடுற மாதிரி இல்ல, எனக்கு நல்லா தெரியும் உங்கள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கீங்க, யார் அது நீங்களே ஒத்துக்கோங்கன்ற மாதிரி கோவப்பட்டு கத்தும் போது எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருடா, கண்டிப்பா நம்மள யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, அதான் எவிடன்ஸ் இருக்கே, அதுலயே நல்லா தெரியுது நம்மள யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணிருக்கோம், நான் பண்ணல, அப்ப வேற யார் பண்ணிருக்கீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்ற மாதிரி இவன் எல்லாரும் மேலேயும் சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கான். பேங்குக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஸோ அவன் என்ன பண்றான், உடனே வேவ் திரும்பி வேவ் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, கண்டிப்பா அதை நம்மள யாரும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கோவமா கிளம்பி வெளியே போயிடுறான். ஆனாலும் வேவ் விடுற மாதிரி இல்ல, பேங்க் பின்னாடியே வரான். நீ என்னடா அப்படியே அமைதியா போற,
நம்மள யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணிருக்காங்க, எவிடன்ஸோட நான் காட்டியிருக்கேன், நீ யாருன்றதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டியா, ஏன் இப்படியே போறேன்ற மாதிரி கேட்கும்போது என்ன பண்ண சொல்ற? ஒருவேளை எவிடன்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? நம்ம எல்லாருமே இத்தனை வருஷம் ஒன்னா இருந்து தானே இதை பண்ணிருக்கோம். இப்போ போய் நம்மள யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருப்பானா எப்படி என்னால நம்ப முடியும்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரி பேசும்போது, டி நான் காமிக்கிற எவிடன்ஸ் அப்ப நீ நம்ப மாட்டியான்ற மாதிரி கேட்கறான். சரி எவிடன்ஸ் இருக்கட்டும், உனக்கு யார் மேல டவுட் இருக்கு, நீயே சொல்லு பாப்போன்ற மாதிரி பேங் கேட்க, தெரியல, மேபி ஒரு வேளை கானா இருக்கலாம், எனக்கு கரெக்டா தெரியலன்ற மாதிரி சொல்றான். எப்படியோ ஒரு வேலையா காணுன்னு சொல்லி கரெக்டா சொல்லிட்டான், இருந்தாலும் இவனுக்குள்ளேயே ஒரு டவுட் இருக்கு போல. ஸோ கன்ஃபார்மா சொல்ல முடியல. அதான் உன்னாலே கன்ஃபார்மா சொல்ல முடியல, அப்புறம் எப்படி நம்ம எல்லார் மேலேயும் சந்தேகப்பட்டு கேட்க முடியும்? ஒருவேளை அது நமக்குள்ள இருக்கவங்க யாரும் பண்ணலன்னா அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிடும்ல. எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அதை யோசிச்சு பார்த்து போன்ற மாதிரி சொல்லிட்டு பேங்க் கோமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஜேட் அப்பதான் வெளியே வந்திருப்பான். அவனும் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருப்பான். ஸோ இப்போ அவனும் வேவ் கிட்ட வந்து பேசுறான். நீ ஒன்னும் அவன் பேசிட்டு போறதெல்லாம் நினைச்சு கோவப்படாத, அவனால நம்மள ஒருத்தர் தான் இதை பண்ணிருப்பாங்கன்றத ஏத்துக்க முடியல, அதனாலதான் அவன் அப்படி பேசிட்டு போறான். நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விட்டு நம்ம பார்த்து போன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன இருந்தாலும் அவன் சொல்லிட்டு போறதும் கரெக்ட் தானே, நம்மள யாரோ ஒருத்தர் பண்ணிருப்பாங்கன்றத என்னால கூட தான் நம்ப முடியல, இருந்தாலும் எவிடன்ஸ் இருக்கே, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது ஜேட் வந்து எதையோ யோசிக்கிறான். இதை யார் பண்ணான்றத கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வேவ் கூட்டிட்டு உள்ள வரான். பசங்க எல்லாருமே அங்கதானே இருக்காங்க. இப்போ உள்ள வந்தவன் எல்லார்கிட்டயும் என்ன சொல்றான்னா, இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமா முடிக்கணும்னா நமக்கு வேற வழியே இல்ல, கிளேர் உன்னால மட்டும்தான் முடியும், நீ உன்னுடைய சூப்பர் பவரை எங்க மேல யூஸ் பண்ணி எங்கள்ல யார் இதை பண்ணிருப்பான்றத கண்டுபிடின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோடனே அவளே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணி இன்னொரு பக்கம் பார்த்தா சார் போம், பிரின்சிபல், அப்புறம் மிஸ் டாரின் எல்லாருமே சேர்ந்து அந்த மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இது போல வைரஸ் தான் ஸ்கூலுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ அதை அவர்கிட்ட சொல்லணும்ல, அதனாலதான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. சார் போம் தான் அது போல எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உடனே மிஸ் டாரின் வந்து பழையெல்லாம் அப்படியே பிரின்சிபல் மேல போட பாக்குறாங்க. எல்லாம் உங்களால தான், நீங்க மட்டும் அந்த பழைய கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க, எனக்கு என்னவோ அவங்க மேலதான் டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது சார் போம் டென்ஷன் ஆகுறாரு. என்ன இருந்தாலும் அந்த வைரஸை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்ததே நீங்க தானே, அப்படி பார்த்தா அதுக்கு காரணமே நீங்க தானேன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது உடனே பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அப்படியே மிஸ் டாரன் பக்கமா தான் திரும்புறாரு. எனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அந்த வைரஸை நீங்க இந்த ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி சொல்ல, மிஸ் டாரின்க்கு வந்து உள்ளுக்குள்ள அப்படியே லைட்டா கொஞ்சம் பக்கு பக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. மினிஸ்டர் தானே இதை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு, அவருமே இதை கேட்டுட்டு தானே இருக்காரு, எங்க இவன் கண்டுபிடிச்சிட்டானோன்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தவர் சரி பேச்சு அப்படியே டைவர்ட் பண்ணி விடுவோம்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் அந்த வைரஸ் எப்படி பசங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆச்சு அதை நீங்க கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் போம் அதை கேட்டோடனே கண்டுபிடிச்சிட்ட சாருன்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வைரஸ் பசங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆனதுக்கு காரணமே அன்னைக்கு நடந்த ஹெல்த் செக்அப் தான். அன்னைக்கு ஹெல்த் செக்அப் பண்றன்ற பேர்ல பசங்க எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பண்ண அந்த இன்ஜெக்ட்ல தான் இந்த வைரஸ் கலந்துருக்கு, அதனாலதான் பசங்க எல்லாருமே இப்படி அஃபெக்ட் ஆகியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது பிரின்சிபலே இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா இதை எப்படி வந்துட்டு மிஸ்டர் போம் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, அன்னைக்கு எல்லாருமே அந்த டெஸ்ட்டை எடுத்திருப்பாங்க, ஆனா கிரேஸ் மட்டும் நீடலுக்கு பயந்துட்டு அவ தட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிருப்பா இல்லையா. ஸோ அதனால கிரேஸ்க்கு மட்டும்தான் அந்த வைரஸ் பார்த்தா அஃபெக்ட் ஆகியிருக்காது. இதை வச்சுதான் சார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவளை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் அவளுமே இது போல அன்னைக்கு நான் இன்ஜெக்ஷனே எடுத்துக்கலன்றத சொல்லியிருப்பா. ஸோ அதை வச்சு சார் போம் வந்து கன்ஃபார்மே பண்ணியிருந்திருப்பாரு போல. இப்போ வந்து அவர் கிரேஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. கிரேஸ், உன்னை தவிர உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வைரஸால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, உனக்கு மட்டும்தான் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகல, அதுக்கு காரணம் அன்னைக்கு நீ அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்காம போனதுதான்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு அதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருக்கு, லைட்டா கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, அப்போ அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா தான் வைரஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கா, அது எப்படி, அதனால என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதுவும் ஆபத்து இருக்குமா, அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுலன்ற மாதிரி கேட்கும்போது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதனால தான் இப்போதைக்கு எல்லாரையுமே நாங்கள் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கோம்ல, பட் உனக்கு அந்த வைரஸ் இல்லாததுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நார்மலாக எப்பயும் போல இருக்கலாம், இருந்தாலும் நீ எப்பயுமே உன் ஃபோனை ஆன்லேயே வச்சுக்கோ, ஏதாச்சும் தேவைன்னா நான் உனக்கு தான் கால் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஓகே சார், ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லன்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கா. நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், அவங்க எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, கண்டிப்பா நான் அவங்க எல்லாருமே கியூர் பண்ணிடுவேன், ஸோ நீ எதையும் நினைச்சு பெருசா கவலைப்படாத, ஃப்ரீயா இருன்ற மாதிரி சார் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு அதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. உடனே அடுத்து பார்த்தா தேர்ட பாக்குறதுக்காண்டி தான் வரா. அவன் அப்பதான் அங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பான். அவனுக்கு இன்னும் கூட தலைவலி நிக்கவே இல்லை போல. ஸோ இப்பவும் அவன் தலைவலிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவளும் பார்த்துட்டு நான் வேணா போய் டாக்டரை கூப்பிட்டு வருவா, அவங்க இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிருன்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆக போகுது, எப்படியும் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டா கொஞ்ச நேரத்துக்கு வலி வேணா தெரியாம இருக்கும், ஆனா அதுக்காக நாங்க ஃபுல்லா கியூர் ஆயிட்டோம்னு அர்த்தம் கிடையாதுல்ல, எங்களுக்கு தான் வைரஸ் இருக்கே அதை எப்படி கியூர் பண்ண முடியுன்ற மாதிரி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கான். இவளுக்கும் கடுப்பா இருக்கு. அந்த டைம் தான் அங்க வந்து பேங் வந்திருப்பான். ஆக்சுவலா அவன் ஏதோ உண்மையை சொல்றதுக்காண்டி வந்திருப்பான் போல. ஆனா அவனை பார்த்ததுமே தேர்ட் டென்ஷன் ஆகி இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான்,
உன்னாலதான் நாங்க எல்லாருமே இப்ப இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு பாங் கிட்ட சண்டைக்கு போக அவன் சட்டையை பிடிச்சிட்டு விடாம சொல்லிட்டே இருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சொல்லிட்டு. பாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கோவத்துல அவனை பிடிச்சி அப்படியே தள்ளிவிட அவனுக்கு பார்த்தா மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே கிரேஸ் டென்ஷன் ஆகுறா, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, யார் இப்போ உங்களை இங்க வர சொன்னான்ற மாதிரி கேட்கவும் பேங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம கிஃப்டட் பசங்களை தான் காமிக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு கிளேர் வந்து அவங்க மேல சூப்பர் பவரை யூஸ் பண்ணி யாரு போய் சொல்றான்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே வந்து இதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கல. அப்படி பார்த்தா யாரோ ஒருத்தர் இதை மறைச்சிட்டு இருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அதனால அவளுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவ எல்லாரையும் பார்க்கும்போது எல்லார்கிட்டயுமே ஒரே வகையான கலர் தான் தெரியுது. ஸோ அதுல இருந்து யாரு போய் சொல்றான்றத அவளால டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியல. இல்ல என்னால இதை பார்க்க முடியல, நீங்க எல்லாருமே ஏதோ லைட்டா கொஞ்சம் பயத்திலேயே என்னை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ யாரு போய் சொல்றீங்கன்றத என்னால கரெக்டா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லும்போது உன்னால முடியும், நீ இன்னும் உன்னுடைய அட்வான்ஸ்டு சூப்பர் பவரை யூஸ் பண்ண பாருன்ற மாதிரி ஜேட் சொல்றான். அதை கேட்டு உடனே இவ்வளே ஷாக் ஆகுறா. ஜேட் நீ விளையாடிட்டு இருக்க, என்னால் அதை பண்ண முடியும்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை, அது வேணான்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் இல்லை நீ ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்றான். ஆனால் இவ எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, எழுந்து கான்ல வெளியே வந்துடுறா. ஒரு மாதிரி தனியா யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது ஜேட் வரான். வந்து அவளை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, ஏன் என்னாச்சு, உனக்கு தான் அந்த பவர் இருக்குல்ல, நீ அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணா நம்மள யார் தப்பு பண்ணியிருக்கான்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு பயமா இருக்கு, என்னால் ஒரு வேளை அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன பண்றது, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா, அதனால நமக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா அதெல்லாம் தேவையில்லாதது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன் இப்படிலாம் சொல்ற, உன்னால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ ட்ரை பண்ணு, வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவளுடைய சூப்பர் பவர் வந்து ஒருத்தவங்களை பார்த்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்றத சொல்கிறது தானே. அதையும் வந்து இவளால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க இப்போ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க எதனால ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க பயப்படுறாங்கன்னா அவங்க எதை நினச்சி பயப்படுறாங்கன்ற அளவுக்கு இவளால் சொல்ல முடியும் போல. அந்த அளவுக்கு இப்போ இவகிட்ட பொட்டன்ஷியல் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ண சொல்லி தான் ஜேட் வந்து கேட்டுட்டு இருக்கான் போல. அதனால தான் இவ பயப்படுறா. இருந்தாலும் இப்போ இவன் இந்த அளவுக்கு சொல்லவும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜேடை டச் பண்ணி அவனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயத்தில் தானே இருந்திருப்பான். ஸோ அவன் எதனால பயப்படுறான்றத இவ பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஜேட் பயந்ததே வந்து கிளியரை நினச்சி தான் போல. ஏன்னா அப்போவே அவள் சூப்பர் பவர் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனாலும் இவன் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவளை யூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பான். ஸோ இவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவன் பயந்துட்டு இருந்திருப்பான் போல. அதனால இப்போ அதை பார்த்த உடனே இவளால புரிஞ்சுக்க முடியுது. உடனே ஃபீல் பண்றா, நீ என்ன நினைச்சு தான் பயப்படுறியா, உனக்கு அந்த பயம்லாம் வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சுல, வா உள்ள போலாம், எல்லார் மேலேயும் நீ உன்னுடைய சூப்பர் பவரை யூஸ் பண்ணு, அதான் பசங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வரான். இவளும் உள்ள வந்ததுமே சொல்றா, நீங்க எல்லாருமே பயத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமே தனித்தனியா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதனால நீங்க எந்த காரணத்துக்காக பயப்படுறீங்கன்றத நான் பார்த்தா மட்டும்தான் யாரு நம்மள தப்பு பண்ணதுன்றத என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஆரம்பிக்க ஓம்லாம் இதை கேட்ட உடனே அந்த அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் டெவலப் ஆயிருச்சா, செம்மையா இருக்கேன்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். சரி சரி பேச்ச மாத்த வேண்டாம், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவனுங்களுக்கு வந்துட்டு எங்கே மேபி அந்த வைரஸ் வந்துட்டு நமக்குள்ளேயும் வந்துருமோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கு போல. ஸோ அதை வந்து இவளால் புரிஞ்சு ஃபீல் பண்ண முடியுது. உடனே சொல்கிறா, நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக பிரின்சிபல் அந்த வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணுற அளவுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், அதனால நீங்கள் பயப்படாதீங்கன்ற மாதிரி சொல்கிறா. அடுத்து வந்து ஓம் கிட்ட வரா. அவனுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைனால நம்மளுடைய சூப்பர் பவருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கு போல. ஸோ அதை இவ ஃபீல் பண்ணிட்டு இந்த டைமில் கூட உனக்கு உன் கவலை பெருசாக போச்சுலன்ற மாதிரி சொல்ல அவனும் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ அடுத்து வந்து வேவ் கிட்ட வரா. அவனை டச் பண்ணி பார்க்கும்போது இவன் எதுக்கு பயப்படுறான்னு சொல்லி அவளால் ஃபீல் பண்ண முடியுது. அதை சொல்லலாம்னு சொல்லி வரும்போதே வேவ் ஸ்டாப் பண்ணிட்டு அதான் தெரியுதுல்ல நான் தப்பு பண்ணலன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அதை நீ சொல்ல வேணான்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அடுத்து வந்து கான்கிட்ட தான் வரா. அவனே லைட்டாக கொஞ்சம் பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கா, எங்கே இவ உண்மையை சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு. கிளியரும் வந்துட்டு அவனை டச் பண்ணலான்னு சொல்லி போகும்போது தான் மான் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நமக்குள்ளே இருக்கவங்கள சந்தேகப்பட்டு இப்படி சூப்பர் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறா. ஜேடும் நீ ஏன் இப்படி பண்ணுற, நம்மள யார் இதை தப்பு பண்ணியிருப்பான்றதுலாம் பிரச்சனை இல்லை, உண்மையை கண்டுபிடிக்கணும்ல, அதனால தானே இதை அவள் பண்ணுறா, அப்புறம் ஏன் நீ தடுக்கிறன்ற மாதிரி கேட்கும்போது எது உண்மை, ஒருவேளை கிளியரே இதை பண்ணியிருந்தா அப்போ எப்படி அந்த உண்மை வெளிவரும், அவள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அவன் மேலே தப்பு இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவள் அதை பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி ஜேட் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்கானுங்களே அவனுங்களும் நம்புற மாதிரி இல்லை, இருக்கலாம்ல அவ சொல்றதும் கரெக்ட் தானே, கிளியரே இதை பண்ணியிருந்தா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டு இப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்கவும் யாருக்குமே என்ன பண்றதுன்னு புரியல. உடனே கிளியர் டென்ஷன் ஆகி போதும் நிறுத்துங்க, இந்த தப்ப நான் பண்ணல, நான் மட்டும் இல்ல இங்க இருக்க யாருமே அதை பண்ணல போதுமான்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து வெளியே போயிடுறா. கான்க்கு அப்பதான் லைட்டா கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு, நல்ல வேலை நம்ம மேல எவளுக்கும் டவுட் வரலன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா கிளியர் வந்து அவளுடைய ரூம்ல உட்காந்து
அவ தான் டிராமா கிளப்ல இருக்காளே, சோ மறுபடியும் ஏதோ டிராமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது கண்ட ஸ்கிரிப்டை தான் படிச்சிட்டு இருக்கா. ஆனா அதை கூட அவளால கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கவே முடியல. நடந்த சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருவோம். செம்ம டென்ஷன் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஜேட் அதை பார்த்துட்டு என்னாச்சு ரொம்ப டென்ஷன் ஆகுறியே ஏன்ற மாதிரி கேட்கும் போது ஒன்னும் இல்லைன்றா. சரி ரொம்ப பசிக்குதா, நான் வேணா உனக்கு ஏதாச்சும் பண்ணி தட்டுமா, சாப்பிட்டா கொஞ்சம் நார்மல் ஆயிருவேலன்ற மாதிரி சொல்லும்போது ஆனா எனக்கு பசிக்கல, எனக்கு கொஞ்சம் தனியா விட்டு போறியான்ற மாதிரி இவன் கிட்ட டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கா. ஜேடுக்கு வந்து இவ இப்படி பேசுறதெல்லாம் பார்க்கும் போதே வித்தியாசமா இருக்கு. கிளியர் நீ இப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, உனக்கு அது புரியுதான்ற மாதிரி கேட்கும்போது இவ அதுக்கும் டென்ஷன் ஆகுறா. என்ன இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறேன்ற மாதிரி கேட்கவும் இதை தான் சொல்றேன். எப்பயுமே நீ ஏதாச்சும் டென்ஷனா இருக்கும் போது நான் உன்கிட்ட வந்து பேசினா நீ ஏன் டென்ஷனா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்றத என்கிட்ட பேசி ஷேர் பண்ணிப்ப. ஆனா இப்போலாம் நீ கோவமா இருக்கும் போது நான் உன்கிட்ட வந்தாலே வெளியே போய் நான் கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்லி நான் அனுப்புறதுலே இருக்க. இதுலயே உனக்கு புரியலையா, நீ ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லவும் அவ்வளவுதான் இவ பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. இதெல்லாம் ஒரு காரணம்னு நினைச்சு இப்ப நீ என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறியா, ஏன் சரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னால ஸ்கிரிப்ட் படிக்க முடியல, அதான் நான் கொஞ்சம் கான்ல இருக்கேன், அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதான்ற மாதிரி சொல்லி இவ பயங்கரமா டென்ஷன் ஆகவும் ஜேடுக்கு இவ பண்றதெல்லாம் பார்க்கும் போதே வித்தியாசமா இருக்கு, நீ பண்றது வித்தியாசமா இருக்குன்றது உனக்கே புரியலையா, கொஞ்சம் நார்மல் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது நான் ஏன் நார்மல் ஆகணும்ன்ற மாதிரி அதுக்கும் டென்ஷனா தான் கத்துறா. எப்ப பாரு நீ சொல்றத மட்டும்தான் நான் கேட்கணும் நீ நினைக்கிறியான்ற மாதிரி சொல்லவும் அதுலதான் ஜேட் கேட்டு உடனே அமைதியாயிட்டான். நீ ஏன் இப்படிலாம் பேசுற, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையன்ற மாதிரி சொல்லும் போது என்ன சொல்லல, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது, எப்பயுமே என்ன நீ சொல்றதை கேட்டுதான் நான் நடந்துக்கணுமா, நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் நான் செய்யணுமா என்னன்ற மாதிரி கேட்டு இவ கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப நம்ம என்னத்தை கேட்டுட்டோம் இவ இந்த அளவுக்கு கோவமா பேசிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு இவனும் ஒண்ணுமே புரியாம தான் நின்னுட்டு இருக்கான். அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா அவையவ தான் காமிக்கிறாங்க. அவன் வழக்கம் போல ஸ்கூலோட மொட்டை மாடியில வந்து ஒரு மாதிரி தனியா யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் பேங் வரான். என்னாச்சு, கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துக்கு வராம இருந்த, இப்ப மறுபடியும் வந்துட்டியா, என்ன பிரச்சனை, ஏன் வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும் போது என்ன பிரச்சனையா, என்னடா எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குற, எல்லாமே பிரச்சனை தான், பார்த்தல நமக்குள்ளேயே இப்ப சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு என்னவோ அதுக்கெல்லாம் ஒரு வகையில காரணம் நான் தானோன்னு பயமா இருக்கு, ஏன்னா அந்த எவிடன்ஸை கண்டுபிடிச்சது நான் தான், அதை பார்க்கும்போது எனக்கும் டவுட் வருதுதான், ஆனா என்ன இருந்தாலும் நமக்குள்ள இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருப்பான்றத என்னாலேயே நம்ப முடியல, எனக்கு என்னவோ எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தோணுது, நீ நம்பலனாலும் எனக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரு மேலேயுமே தனியா பாசம் வச்சிருக்கேன் தான், அது நீங்க நம்புவீங்களான்லாம் எனக்கு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. ஆனா இப்ப பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பழையபடி இருக்க மாதிரி தெரியல, எல்லாருமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க மாதிரி தோணுது. இப்ப கூட அந்த எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நான் கொடுத்ததுனாலதான் நமக்குள்ள சண்டை வந்துருச்சோன்னு எனக்கே பயமா இருக்கு, ஒரு வகையில எல்லாத்துக்குமே நான் காரணமாயிட்டேன்னு சொல்லிதான் நான் பயப்படுறேன்ற மாதிரி சொல்லும்போது பேங் உடனே இதை கேட்டுட்டு இந்த தப்பெல்லாம் உன் மேல கிடையாது, எல்லாமே என் மேலதான், நீ சொன்னது கரெக்ட் தான், அந்த தப்பு பண்ணது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தான், அது யாருன்றத நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி பேங் சொல்ல வேவோ அதை கேட்டுட்டு ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காணதான் காமிக்கிறாங்க. அவன் தனியா அந்த போட்டோகிராஃபி கிளப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவனை பார்த்து பேசுறதுக்காண்டி கிளியர் வரா. எப்பயுமே இந்த ரூம்லயே தனியா உட்காந்துட்டு இருக்கியே, என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்கும்போது நீ எதுக்கு என்ன பார்த்தீங்க பேசுறதுக்காண்டி வந்த, என்ன விஷயமோ அதை டைரக்டா கேளுன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு நல்லா தெரியும், மிஸ் டாரினோட ரூம்குள்ள இருந்த அந்த வைரஸை பசங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது நீ தானே, உன் மேல சூப்பர் பவரை யூஸ் பண்ணாமலே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி இவ கரெக்டா சொல்ல அவ்வளவுதான். அதை கேட்டோன்னே உனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு, ஆனாலும் பெருசா அசர்ல, அதான் கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் ஏன் என்கிட்ட அதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது ஆனா எனக்கு தெரியணுமே நீ அதை பண்ண, உன்னை நம்பி நாங்க எல்லாருமே உன் முன்னாடி தானே எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தோம், அப்ப கூட ஒரு வார்த்தை நீ நான் தான் அதை பண்ணேன்றத சொல்லவே இல்லையே, அப்போ எதுக்காக நீ இதை பண்ண, அப்படி என்ன உனக்கு அதுக்கு அவசியம் இருக்குன்ற மாதிரி கேட்கும் போது இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும், அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அதான் உன்னுடைய பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி நான் தான் அந்த தப்பு பண்ணேன்றத நீயே கண்டுபிடிச்சிட்டல, அப்புறம் என்ன அதை போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி என்னால சொல்ல முடியும், என்னதான் இருந்தாலும் எனக்கு நீயும் ஃப்ரெண்டு தானே, ஒரு ஃப்ரெண்டை எப்படி இன்னொரு ஃப்ரெண்டை மாட்டி விட முடியும்ன்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவன் அதுக்கே டென்ஷன் ஆகுறான், எது நான் உன் ஃப்ரெண்டா, எப்போல இருந்து மறுபடியும் நான் உன் ஃப்ரெண்டுன்றது உனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சது, அதெல்லாம் நீ எப்பவோ மறந்துட்டல, அதை விட முக்கியமா ஒரு ஃப்ரெண்டை போட்டு கொடுக்குறதே இன்னொரு ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கோவமா அங்க இருந்து போலான்னு சொல்லி போகும்போதுதான் ஆப்போசிட்ல பார்த்தா கரெக்டா ஜேடு வந்து நிக்கிறான். அதுவும் இல்லாம இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டான் போல. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்லன்ற மாதிரி கிளியர் சமாளிக்க பாக்குறா. ஆனா இவன் ஆல்ரெடி எல்லாத்தையுமே கேட்டுட்டான்ல, சோ அதனால நீ போய் சொல்ற, எனக்கு நீங்க என்ன பேசிக்கிட்டீங்கன்றது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவனுடைய போனை எடுத்தவன் இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்து பிளே பண்ணி காட்டிட்டு இருக்கான் ஆடியோவா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இதுன்ற மாதிரி பார்க்கும்போதுதான் ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க ரூம்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்ப ஜேட் பாத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிளியரோட போன் வந்து பக்கத்துல தான் இருந்திருக்கும். அதனால அவளுக்கே தெரியாம அவளுடைய போன்ல இருக்க மைக்ரோஃபோனே ஆன் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. அதனாலதான் இவ்வளவு நேரம் இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே இவனால கேட்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இவனுக்கு வந்து கிளியர் மேல கொஞ்சம் டவுட் இருந்ததுனாலதான் இவன் இதை பண்ணிருப்பான். சோ இப்ப அவன் சொல்லும் போதே கிளியரால அதை புரிஞ்சுக்க முடியுது. உடனே அவ டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறா.
அப்போ என் மேல நம்பிக்கை இல்லாம நீ இதை பண்ணிருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா, நீ என்ன வேவால மட்டும்தான் இது போல விஷயங்கள்லாம் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னாலையும் பண்ண முடியும். நீ அந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணதுல இருந்தே ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருந்த. அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு, கண்டிப்பா நீ ஏதோ உன்னை மறைக்கிறன்ட்டு. அதனாலதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதை பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது அவ பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அப்போ நீ என்னை ஏமாத்திட்டல, நான் உன்னை நம்புனேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்ணிருக்கலன்ற மாதிரி கேட்டு இவ இப்படி கத்த ஆரம்பிக்கவும், அப்படியே பேச்ச மாத்த பாக்காத, துரோகம் ஒன்னும் நான் உனக்கு பண்ணல, நீ தான் எனக்கு பண்ணிருக்க. இவன் தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்லி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நீ இவன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக எங்க யார்கிட்டயுமே அந்த உண்மையை சொல்லாம மறைச்சிருக்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டுட்டே இருந்து இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கான் பார்த்தோமே டென்ஷன் ஆயிட்டான். இங்க பாருங்க, அதான் நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் ஏன் சும்மா இங்க நின்று கத்திட்டு இருக்கீங்க, வழியை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது இவன் எப்படி விடுவான், எங்க எஸ்கேப் ஆக பாக்குற, நீ தானே இதை பண்ணிருக்க, ஏன் இதை பண்ணன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கான் சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். கானும் விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் ஜேட் வந்து கேட்கற மாதிரி இல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ண, ஏன் நீ இப்படி பண்ணன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் பொறுமையா இருந்தவன் கான் பார்த்தா கையில கத்தி வச்சிருந்திருப்பான் போல, எடுத்து அப்படியே ஜேடோட வயிற்றுலேயே கிழிச்சிட்டான். ஒரு நிமிஷம் ஜேடுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ரத்தம் வருதேன்ற மாதிரி பார்க்கும்போது தான் தெரியுது இவன் கத்தியை வச்சு கிழிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதை பார்த்ததுமே கிளியர்லாம் பயந்தே போயிட்டா. கான், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் அப்படிதான் பண்ணுவேன், தேவையில்லாம என் விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேஷுவலா அங்க இருந்து போயிடுறான். ஆனா ஜேடால முடியல, அவனுக்கு பயங்கரமா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி வழியிலேயே நின்னுட்டு இருக்கான். இப்ப கானும் என்ன பண்றான்னா, இவங்க எப்பயுமே சீக்கிரட்டா ஒரு ரூம்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ள வந்து தனியா அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க போல. சோ அந்த ரூம்ல இருக்க அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி பார்க்கும்போதுதான் கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா பேங் வந்து நிக்கிறான். பேங்க பார்த்ததுமே எனக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவன் உண்மையை தெரிஞ்சுதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்லி பாக்குறதுக்குள்ளயுமே பசங்க மொத்தமா வந்து அங்க ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே புரியல, அப்படியே நின்னுட்டான். உடனே மான் தான் கேக்குறா, உண்மையாவே இதை நீ தான் பண்ணியாக்கானுன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் சும்மா எல்லாரும் நான் தான் பண்ணனான்னு கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களான்ற மாதிரி இவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். ஆனா அவளால தாங்கிக்கவே முடியல. பேங்கும் நீ தான் பண்ணன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா அதை ஏன் பண்ண, அதை சொல்லிட்டு போன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களாலேயே முடிஞ்சா கண்டுபிடிக்க பாருங்கன்ற மாதிரி சொல்றான். நீ ஏன் எங்க கூடவே இருந்து இப்படி ஆன்டி கிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா, என்னடா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அவனுங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றான். பசங்க எல்லாருமே இதை கேட்டு உடனே ஷாக் ஆகுறாங்க. காணும் அந்த மாதிரி சாதாரண பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சு அதுக்கு ஆன்டி கிஃப்ட்னு ஒரு பேரை வச்சா அவனுங்களால இந்த அளவுக்கு பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணதே நான் தான். அந்த குரூப்புக்கு லீடர்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த லீடர் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த குரூப்பை கிரியேட் பண்ணது நான் தான். இந்த அளவுக்கு அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்ததும் நான் தான்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேங்குக்கு இதெல்லாம் கேட்கும் போதே செம்ம கஷ்டமா இருக்கு. அவன் அழுகவே ஆரம்பிச்சுட்டான். ஏன் இதெல்லாம் பண்ண, இத்தனை நாளா நம்ம எல்லாருமே ஒன்னா தானே இருந்து இதெல்லாம் பண்ணோம், உன் மேல நம்பிக்கை இருந்ததுனால தானே எல்லாருமே உன்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னோம், ஆனா நீ என்னடா நான் எங்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணிருக்கல, அது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சதுன்ற மாதிரி அவன் பயங்கரமா உடஞ்சு போய் அழுகுத்துட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு அதெல்லாம் பார்க்கும் போது பெருசா ஃபீலே ஆகல. இப்ப எதுக்கு இந்த அழுகன்ற மாதிரி கேட்கும் போது, ஏண்டா நீ பண்ணது இப்ப கூட தப்புன்னு உனக்கு புரியலையா, நீ பண்ண தப்புனால நம்ம நாம்டான இழந்திருக்கோம், அது உனக்கு புரியலையா, கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஏன் ஃபீல் ஆகணும், அவளை அந்த ரூம்குள்ள அனுப்பி விட்டதே நீதானா, அப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது நீதான்ற மாதிரி பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்கான். செம்ம காண்டாகுது எல்லாருக்கும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு பேங்க் அவன் சட்டையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி பார்த்தா வேவ்க்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். பேங்க் பசங்க எல்லாம் பார்த்துட்டு வேவ் உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி போகும்போதுதான் அடுத்தடுத்து பார்த்தா எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கானுங்க. பேங்குக்கு ஒண்ணுமே புரியல, என்னதாண்டா நடக்குதுங்கன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சந்தேகமா காண திரும்பி பார்க்கும் போதுதான் காணும் அப்படியே விளத்தரமா சிரிக்கிறான். வெயிட் பண்ணு, இன்னும் 3 தான், அதுக்குள்ள நீயும் விழுந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் 1 2 3 என்ன அடுத்து பார்த்தா பேங்குமே அவ்வளவுதான், அப்படியே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டான். இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போல, ஆனா என்ன பண்ணான்றது தெரியல. இதோட இந்த டிராமாவோட 5th பார்ட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.